ஊரை விட்டு 4 பேர் தள்ளி வைக்கிறாங்க. 4 பேர் தள்ளிக்கிட்டு குடும்பத்தை அறியாம எல்லாரும் பொறுக்க முடியல. 12 வருஷமா வரி கட்டிங்க, எங்களை இந்த வருஷம் வரி கட்டக்கூடாது, நீங்கள் வரி சேரக்கூடாது, இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னா என் மயன் அந்த ஊரில் தான் பெற்றேன். என் மயனை அந்த ஊரில் தான் நான் பெற்றேன். அதில் இருந்து நான் அந்த ஊரில் இருக்கிறேன். அந்த தலைமை ஊரில் தான் நான் இருக்கிறேன். இப்போ நீ வரக்கூடாது, போகக்கூடாது, உன்னை வெட்டுவேன், பொத்துவேன், உன்னை விடமாட்டேன், உயிராக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. என்னன்னு என் மயன் சேரணும் அந்த ஊருக்குள்ள. என் மயன் சேர்ந்து வரி வாங்கினவங்க திருவிழா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். 15 வருஷமாக வரி கொடுக்குறேன். 15 வருஷமாக வரி கொடுக்குறேன். அந்த ஊரில் பிறந்ததுலேருந்து அங்கே தான் வாழ்கிறோம். அங்கே தான் எங்களுக்கு ஐடியிலேருந்து எல்லாமே அங்கே தான் உரிமை எல்லாமே அங்கே தான் இருக்குது. பன்னீர், சிங்காரம், பால்ராஜ், சோதி இந்த 4 பேர் சேர்ந்துக்கிட்டு எங்கள் குடும்பத்தை வெட்டிடுவேன், குத்திடுவேன், மிரட்டிக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஊருக்குள்ளே வந்தால் வெட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டி மன உளைச்சலாக்கி 10 நாளாக போலீஸ் ஸ்டேஷனில் டிஎஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 20 போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எந்த நடவடிக்கை எடுக்கலை சார். சரி தாசில்தார்கிட்ட போவோம் அப்படின்னா தாசில்தாருன்னு கண்டுக்கிற மாட்டேங்கிறேன். மன உளைச்சலை தான் சார் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட வரி வாங்கி நல்லபடியாக ஊர் ஒத்துமையாக இருக்கணும் சார். திருவிழா கொண்டாடணும், என்கிட்ட வரி வாங்கிக்கிறேன்னு என் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சார்.